கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிழ்ப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறுதல் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த வேத தியானத்திற்கு வந்திருக்கும் உங்களையும் தேவன் மிகுந்த சமாதானத்தோடு நடத்துவாராக. கண்களை மூடி தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான வேத தியானத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஒரு நல்ல தருணத்தை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. நீ சொன்ன வாக்கின்படி மிகுந்த சமாதானத்தினால் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உமது வசனங்கள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை அழைத்த தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யூதா புத்தகத்தில் 24ஆம் வசனம், யூதா 24ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறது: வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. மோசத்தவர்களாக அவருடைய சன்னிதானத்திலே நிறுத்துவதற்கு நம் தேவன் வல்லவர். அதற்காகவே தேவன் நம்ம கையில் இந்த வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம்: வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. எனவே தேவன் நம்மளை கரை திரையற்றவர்களாக மோசற்றவர்களாக நிறுத்துவதற்காக, நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, ஆயத்தப்படுத்துவதற்காக நம் கையில் இந்த வேத புத்தகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எனவேதான் பவுல் கொலோசிய நிருபத்தில் அந்த சபை அருமையான பிள்ளைகளுக்கு என்ன எழுதினார் பார்ப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, எந்த மனிதனையும், அது யாராக இருந்தாலும், அவனை கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஒரு மனிதனை உலகத்தில் உள்ள யாராக இருந்தாலும் சரி, அவனை கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக, a perfect man, தேறினவனாக நிறுத்துவதற்கு நாங்கள் அவரையே அறிவிக்கிறோம், புத்திமதி சொல்லுகிறோம், எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அடுத்த வசனத்தில் அதற்காக இது சாதாரண வேலை கிடையாது. அதுக்காக என்ன சொல்றாரு பாருங்க, அதுக்காக
நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஒருவனை தேறியவனாக மாற்றுவதற்கு போராடி பிரயாசப்படுகிறேன் என்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாமும் கிறிஸ்துவுக்குள் தேறின பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், அவருடைய அநாதி தீர்மானம். தேறினவனாக என்று சொல்லும் பொழுது நாம் எந்த நிலையில் தேர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேறினவனாக மாற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு உண்டாகும். அல்லது நம்ம ஏனதானோ என்று வேத புத்தகத்தை நாம் கையாளுவோம். வேத புத்தகம் நம்மளை தேறினவனாக மாற்றுவதற்கு தேவ ஆவியானவரால் எழுதப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுக்கிறது. எனவே அந்த வேத புத்தகத்தை நாம் கையில் வைத்துக் கொண்டு இன்னும் ஒரு தேறின நிலையில் நாம் இல்லாதிருப்போமானால் நாம் இந்த நேரங்களில், இந்த கடைசி நாட்களில் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரி, சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாய் இருக்கிற தேவன் உங்களோடு இருப்பார் என்று அங்க பவுல் எழுதுகிறார். ஒரு தேறின கிறிஸ்தவன் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், நற்செய்தி பொருந்த வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும், ஏக சிந்தையாய் இருக்க வேண்டும், கடைசியாக சமாதானமாக காணப்பட வேண்டும். இதுதான் ஒரு தேறின நிலை. இந்த தேறின நிலைக்கு இந்த தியானம் நம்மை அழைத்து வரும். எனவே இது மிக மிக முக்கியமான தியானம். நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நற்செய்தி பொருந்த வேண்டும், ஆறுதல், பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் நிறைந்த உலகத்தில் ஆறுதலோடு இருக்க வேண்டும். பவுல் அடிகளார் சொல்லும் பொழுது, எங்களுக்கு உபத்திரவங்கள் பெருகுவது போல ஆறுதலும் பெறுகிறது. அந்த ஆறுதல் ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில் பெருக வேண்டும். அவனே தேர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவன். வேத புத்தகம் அந்த தேறின நிலைக்கு நம்மை கொண்டு வரும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அந்த தேர்ந்த நிலை எனக்கு ஏதோ ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு போறேன் வாரேன், எதுக்கு இந்த தேர்ச்சி நிலை என்று சொல்லலாம். ஒருவேளை பள்ளியில் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் தேர்ச்சி அடையாவிட்டால் டியூட்டோரியல் இருக்கு, தனியாக தேர்வு எழுதி தேர்ச்சி அடைவார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தேர்ச்சி அடையாவிட்டால், நான் சற்று கடினமாக ஜாக்கிரதையாக சொல்கிறேன், நாம் தேர்ச்சி அடையாவிட்டால் மிகுந்த உபத்திரவத்துக்குள், கிருபையில்லாத நாட்களுக்குள் நாம் தள்ளப்படுவோம். கிருபையில்லாத நாட்களுக்குள் தள்ளப்படுவோம். பழையபடி தேர்ச்சி அடைவது அது மிக கடினமானது ஒன்று. எனவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கையில் இருக்கிற வேத புத்தகத்தை, அந்த ஜீவனுள்ள உயிர்ப்பிக்கிற வசனங்களை தியானித்து நாம் தேர்ந்த நிலைக்கு நாம் மாறுவோமாக. அதுக்கு தாங்க பவுல் அடிகளார் சொல்லும் பொழுது, நாங்கள் ஒருவனை தேர்ந்தவனாக மாறுவதற்கு அவரையே அறிவிக்கிறோம், அவருக்கு புத்தி சொல்லுகிறோம்,
எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த 3 காரியங்களும் காணப்பட வேண்டும். முதலாவதாக அவரையே அறிவிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சரியான கோணத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் எழுதும் பொழுது யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பிரசங்கிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக, பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக சிலுவையில் அறையப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்வோமானால் அந்த அறிவு நம்மளை தேர்ந்தவனாக மாற்றும். இன்றைக்குள்ள கேடுபாடான நிலை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார், பேய் ஓட்டுறாரு, பிசாசு ஓட்டுறாரு, சூழ்ந்தாரு, செழிப்பு தாராரு. அப்படித்தான் நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம். நாம் இந்த தியானத்தில் அவரை அறிகிற வழியில் தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு தைரியமாக தேவனுக்காக எதையாவது செய்ய முன் வருவார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த தியானம் அவரை நாம் சரியான கோணத்தில் அறிந்து தேர்ந்தவர்களாக மாறப்போகிறோம். இரண்டாவதாக அவர் சொல்றாரு, புத்திமதிகள். அவரையே அறிவித்து நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். அது மிக முக்கியமான காரியம். மூன்றாவதாக எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். டாக்டரின், உபதேசம், அது மிக முக்கியமான காரியம். இந்த மூன்று நிலைகள் ஒன்று தவறினாலும் நாம் தேர்ந்தவனாக மாற முடியாது. ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், நம் பாவங்களுக்காக, பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தினார் என்று அவரை சரியான கோணத்தில் அறிந்து கொண்டோம். நல்ல புத்திமதிகளையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். மூன்றாவது சொல்லப்பட்ட உபதேசங்கள் இல்லாவிட்டால், டாக்டரின், அடிப்படை உபதேசம் மறுபடி பிறக்காவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் டாக்டரின். இந்த டாக்டரின் என்ன? இயேசுவை அறிந்து, இயேசுவை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை கர்த்தருடைய கிருபையினால், கிருபையின் சுவிசேஷத்தினால் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் உபதேசம் முக்கியம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், மரங்களை கனிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாம் தியானிக்க போகிறோம். எனவே இந்த உபதேசம், புத்திமதி, அவரை குறித்த சரியான அறிவிப்பு மூன்று தேவை. எல்லா மதங்களிலும் புத்திமதிகள் சொல்லுகிறார்கள், எல்லா மதங்களிலும் உபதேசம் பண்ணுகிறார்கள். சரி, ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அங்கு அறிவிக்கப்படாவிட்டால் ஒருவன் தேர்ச்சி அடைய மாட்டான். ஒருவேளை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள், உபதேசங்களை பெற்றிருக்கிறீர்கள், நல்ல டாக்டரின், ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, அந்நிய பாஷை வரைகளை பெற்றிருக்கீங்க, கனிகளை பெற்றிருக்கீங்க, தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறீங்க, அது உபதேசம். ஆனால் புத்திமதி இல்லாவிட்டால், கவனிக்கணும், இந்த மூன்றும் இணைந்தால் தான் ஒரு மனிதனை பூரண மனிதனாக மாற்றும். அதான் இன்னைக்கு தியானம். நம்ம தியானம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு தியானம். நீட் ஆஃப் த அவர் மங்க, இந்த கடைசி நாட்களுக்கு ஏற்ற ஒரு தியானம். புத்திமதி இல்லாவிட்டால் என்ன புத்திமதி?
வேதத்தில் அருமையான புத்திமதிகள் சொல்லுகிறது. ஒருவன் சகோதரனிடத்தில் அன்பா இருக்காவிட்டால் அவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். ஒருவருக்கொருவர் குற்றங்களை மன்னியுங்கள், அன்பில் தாங்குங்கள். இந்த புத்திமதிகள், நிறைய புத்திமதிகள் பார்க்க போறோம். உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ புத்திமதி வேணும். அவரை குறித்த அறிவு மட்டும் இருந்து டாக்டரின் மட்டும் இருந்தால் ஒருவன் தேர்ந்தவனாக மாற மாட்டான். அவன் சகோதரனை பகைத்துக் கொண்டிருந்தால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில். அப்ப அந்த புத்திமதிகள் வேணும். ஆமென். ஒரு சண்டே ஸ்கூல்ல 10 பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாலும் கிளாஸ் எடுத்தாலும் இந்த மூன்றும் அங்கே சொல்லப்படாவிட்டால் அந்த பிள்ளைகள் தேர்வு நிலைக்கு வர முடியாது. பாடல்களையோ கதைகளையோ எப்படியாவது இயேசு கிறிஸ்து குறித்த ஒரு அறிவிப்பு இருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார். புத்திமதி, ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கணும், திருடக்கூடாது, பூசி சொல்லக்கூடாது, என் கற்பனைகள் இருக்கு. இந்த புத்திமதிகள். மூன்றாவதாக இயேசு வரப்போகிறார், அவர் சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இந்த உபதேசங்கள். அப்ப எனக்கு அருமையானவர்களே, ஏவதான் பரிசுத்த பவுல் கொலோசி சபைக்கு அருமையாக எழுதுகிறார். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அவர்களை அவரோடு ஒப்புரவாக்கி அந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த உபதேசத்தை நாங்கள் சமனாதிபதிகளாக இருந்து உங்களுக்கு போதிக்கிறோம். இந்த உபதேசங்கள். எனவே இந்த தியானத்தில் வருகிற நாட்களில் நாம் இந்த கொரிந்திய நிருபத்தில் நாம் கொரிந்திய நிருபத்தை மட்டும் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் நிருபத்தில் எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாம் தீர்ந்தவனாக இருப்பதற்கு அறிவிக்கப்படுகிறார், என்ன புத்திமதிகள் அந்த 1 கொரிந்தியர் அதிகாரத்தில் இருக்கிறது, என்ன உபதேசங்கள் இருக்கிறது என்பதை நாம் சுருக்கமாக அந்த ஒரு புத்தகத்தில் இருந்து நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளும். முதலாவதாக நமக்காக சிலுவையில் அறையப்பட்டவர் என்று இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். இந்த அறிவிப்பு தான் நம்மை தேர்ந்தவனாக மாற்ற முடியும். நமக்காக சிலுவையில் அறையப்பட்டவர், நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்ற அறிவை நாம் முழு மனதோடு முழுமையாக நாம் விசுவாசித்தோமானால் எப்படி நாம் தேர்ச்சி அடைவோம் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் தெரிந்த வசனங்கள். மீண்டுமாக நாம் அதை சற்று ஆழமாக உற்று பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, நாம் தேறினவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். தேறினவர்களாக. இன்னைக்கு தேவனுடைய பெரிய குற்றச்சாட்டு ஓசியா தீர்க்கன் மூலமாக, என் மகத்துவங்களை என் பிள்ளைகளுக்கு நான் எழுதி கொடுத்து அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். என் மகத்துவங்களை, ஒரு மனிதன் தீர்ந்தவனாக இருப்பதற்கு என் மகத்துவங்களை எழுதி கொடுத்து அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். இன்னைக்கு இந்த வசனங்கள் நமக்காக, எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரும் அந்த வசனங்களை உற்று பாருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. நமக்கு புதிய ஏற்பாடு பக்கம் 276 276
கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, பழைய கற்பனைகள், அந்த கற்பனைகளின்படி நாம் நீதிமானாக மாற முடியாது. 10 கற்பனைகளையும் நாம் கை கொண்டு நீதிமானாக மாற முடியாது. 9 கற்பனைகளை கை கொள்ளலாம். ஒரு கற்பனை இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. அந்த கற்பனையை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்ல முடியுமா? யார் பார்க்க முடியாது. எனவே 10 கற்பனைகளையும் நாம் கை கொண்டு நீதிமானாக மாற முடியாது. எனவே அதன் நிமித்தமாக அநேக தண்டனைகள் நமக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. நமக்கு விரோதமாக இந்த எல்லாவற்றையும் கையெழுத்தை குலைத்து ஒரு புதிய கற்பனையை, புதிய கட்டளையை, பரிசுத்த ஆவியை என் ஜனங்களோடு நான் புதிய உடன்படிக்கை பண்ண போகிறேன் என்றார் என்று சொன்னார். பழையவைகளை அங்கே நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து, வசனங்களை தியானிக்கும் பொழுது நம்ம உயிர்ப்பிக்கணும். ஓஹோ, நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எல்லா பிசாசனுடைய கிரியைகளையும் நமக்கு பயப்படுகிறதற்கு பயத்தின் ஆவியை கொடாமல், மீண்டும் பயப்படுகிறதற்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவீகார ஆவியை கொடுத்திருக்காராம். இது சத்துருக்களின் பயம். இன்னைக்கு இந்த சத்துருக்களின் பயம்தான் அநேக கிறிஸ்தவர்களை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு ஏதாவது சூனி வச்சிருப்பாங்களோ, நமக்கு பிசாசு பிடிக்குமோ, எவனாவது மந்திரம் பண்ணியிருப்பானோ. இந்த வசனத்தை நாம் சரியான கோணத்தில் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்பட்டிருந்தால் துரைத்தனங்களை அதிகாரங்களை முறிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தார், வெற்றி சிறக்க பண்ணினார் என்னையும் உங்களையும். ரோமர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மீண்டுமாக எப்படி அந்த ரோமரையும் எப்படி அறிவிக்கப்படுகிறார்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காகவும் எழுப்பப்பட்டிருக்கிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கப்படியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்தில் சமாதானம். நாம் வாசித்தோம், தேறின கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக. அப்ப இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்து என்னை நீதிமானாக மாற்ற 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிப்போமானால் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில நிறைந்து காணப்படும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்பிக்கை, விசுவாசம்தான். விசுவாசம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என் பாவங்களுக்காக நீதிமானாக மாற்ற உயிர்த்தெழுந்தார். இன்னும் அநேகருக்கு நாம் நீதிமான்கள் என்று சொல்ல தில் இல்லை, தைரியம் இல்லை. ஏன் அந்த மகளே அப்படி இருக்கு? ஐயோ, நம்ம என்ன நீதிமான்? ஆமென்.
நீதிமான் என்று சொல்வதற்கு தைரியம் இல்லை. ஏன் தெரியுமா? விசுவாசம் இல்லை வசனத்தில். என்னை நீதிமானாக மாற்றுவதற்கு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றும் நீங்கள் நீதிமான்கள் என்று உங்களை சொல்ல சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து இன்னும் எழுந்திருக்கவில்லை என்று நீங்கள் உலகத்திற்கு அறிக்கையிடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்ததினால நாம் நீதிமானாக மாறியிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த அறிவிப்பு, அவரை குறித்த இந்த அறிவிப்பு தான் நம்மை தேர்வு நிலைக்கு மாற்ற முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த 2 காரியங்களை தியானிக்கும் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் எப்படி அறிவிக்கப்படுகிறார், என்ன புத்திமதி, என்ன உபதேசம் என்பதை சுருக்கமாக பார்க்க போகிறோம். எனவே எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கல்வாரி சிலுவையில் உரிந்து கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை எல்லாம் சிலுவையில் முறித்து போட்டார். நம்ம நீதிமானாக மாற்ற உயிர்த்தெழுந்தார். அதன் நிமித்தமாக நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த அறிவிப்பு நம்மை தேர்ந்தவனாக மாற்றும். கொஞ்சம் ஆழமாக நீங்கள் ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கிறீங்க நினைக்க கூடாது. உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை வாழ்க்கையில கொடுக்கிறது, தேர்ந்தவனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக இன்னைக்கு இந்த கொரிந்தியர் நிருபத்தில் உள்ள சில புத்திமதிகளை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன புத்திமதி நமக்கு சொல்லப்படுகிறது என்பதை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9 முதல் வாசிக்கிறேன். 9 முதல் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9 முதல். இது புத்திமதி, இது தேவை நமக்கு. இயேசு கிறிஸ்துவை சரியான கோணத்தில் அறிந்தால் மட்டும் போதாது, புத்திமதிகளையும் பெற வேண்டும். 9ஆம் வசனம். விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர் இவரோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. எல்லாம் கவனிக்கணும், பைபிள் எல்லாம் கவனிக்கணும். நான் எழுதவில்லை, அவரோடு கலந்திருக்க கூடாது என்று எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியிருக்கும். யாரோடையும் பழக முடியாது, யாரையும் நம்ம தேர்ந்தவனாக மாற்ற முடியாது, ஆதாயப்பட. அதனால்தான் கலந்திருக்க கூடாது என்று எழுதல. அப்படி பிரிந்திருக்க வேண்டும் என்றால் நான் அடிக்க சொல்லுவேன், ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தண்ணிக்க கூட கொஞ்சம் முக்கியம், அவ்வளவுதான். ஏன்னா அன்னைக்கு நல்லா மறந்து இருப்பான், ஒரு புது வாழ்க்கையோட காணப்படுவான், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். முக்கியம் தனிக்க. மீண்டும் கேடுபாடுள்ள உலகத்திற்குள் நம்மை வைத்து நம்மை பாதுகாத்து வருகிறார். தேவனுடைய வல்லமை என்றால் எதையோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பெரிய பெரிய அற்புதம் செய்தாரு, மரித்தோரை எழுப்புறாரு, விசுவாசிப்பை ஓட்டுறாரு, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று முழங்கிக்கிட்டு இருக்கோம். அவருடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாவியை, நல்ல கவனிங்க, ஒரு பாவியை மீட்டெடுத்து அவரை பரிசுத்தப்படுத்தி மீண்டுமாக அந்த பாவிகளோடு வைத்து பரிசுத்தமாக காத்து வருவதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை. ஆமென், அல்லேலூயா. அவருடைய திவ்ய வல்லமை ஆனது நம்மை பாதுகாத்து வருகிறது. எனவே பவுல் சொன்னாரு, அவர்களோடு கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உசாதியனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட
புசிக்கவும் கூடாது. இன்னைக்கு கிராமங்களில் செய்கிற பெரிய தவறு அதான். அவர்களோடு கலந்திருக்க கூடாது என்று எழுதல, அவர்களோடு போய் ஐக்கியத்தோடு ஆமென் ஆகாமிய கூடாரங்களில் அவர்களோடு இருந்து அவரோடு ஐக்கியப்படக்கூடாது, அவரோடு கலந்திருக்க கூடாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இதான் புத்திமதி. இந்த புத்திமதி இல்லாததான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகும் சில சடங்காச்சாரங்கள்ல தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிர ஆராதனைகளில் அவர்களோடு நாம் இணைந்து விடுகிறோம். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவனாக மாற முடியாது. கலந்திருக்க வேண்டாம். யசோபத் ராஜா தேவனுக்கு பிரியமான யூதா ராஜா. ஆனால் துன்மார்க்கத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஆகாவோடு போய் சம்பந்தம் கொண்டான், கலந்துட்டான். அது தேவனுக்கு பிரியமில்லை. பெரிய சிக்கலுக்குள் அவனை கொண்டு வந்தார் யசோபத் ராஜாவை. ஆமென் ஆமென். அங்கே எஸ்ரா கூட புலம்புவாரு, பரிசுத்த வித்து உலகத்தில் கலந்து விட்டது. இந்த புத்திமதிகள் இல்லாதனால இன்னைக்கு பரிசுத்த வித்துக்கள் உலகத்தில் கலந்து விட்டது. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் உலகத்துக்குள் கலந்து விட்டது. பல வழிகள் இல்லை. எனக்கு அருமானவர்களே, எனவே நாம் கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவரோடு புசிக்க கூடாது, ஐக்கியம் கொள்ளக்கூடாது. இந்த புத்திமதி நமக்கு வேண்டும். கலாத்தியர் 1:4 என்ன சொல்றார் பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். கலாத்தியர் 1:4 எதற்காக தேவன் அவரை சிலுவையில் தன் ஒரே பேரான குமாரனை ஒப்புக் கொடுத்தார் என்றால், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், கேடுபாடுகள் உள்ள பிரபஞ்சம், இதிலிருந்து நம்மை பிரித்து எடுக்கும்படியாக, விடுவிக்கும்படியாக அவர் சிலுவையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். எனவே அவர்களோடு சம்பந்தம் எது? ஆமென். விக்கிரங்களுக்கும் ஆலயத்திற்கும் சம்பந்தம் ஏது என்று நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 2:15 மட்டும் வாசிப்போம். 1 யோவான் 2:15 என்ன புத்திமதி அங்கு சொல்லப்படுகிறது பார்த்தால், 1 யோவான் 2:15 உலகத்திலும் பக்கம் 326. தயவு செய்த புத்திமதிகளை நாம் எளிய முறையில் வேதத்தை தியானித்து நாம் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய போகிறோம். தீர்ந்தவனாக தேர்ச்சி நிலைக்கு நாம் வர வேண்டும். ஆமென். பரிசுத்த பவுல் சொல்ல மாதிரி போராடி பிரயாசப்படுகிறேன். ஒவ்வொரு ஊழியர்களும், சுவிசேஷர்களும், போதகர்களும், தீர்க்கதரிசிகளும் அப்படியாக ஜனங்களை தேர்ந்தவனாக மாற்றவே இன்று தேசத்தில் போராடி பிரயாசப்படுகிறார்கள். இங்க என்ன ஒரு புத்திமதி? உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இந்த புத்திமதி இல்லட்டா என்ன சொல்லுவோம்? நமக்குள்ள எல்லாரையும் நேசிக்க சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் அன்பா இருக்க சொல்லியிருக்காரு என்று நம்ம உலகத்தில் வேற மாதிரியான அன்புல இறங்கிடுவோம். அப்படி அன்பு கூர்ந்தால் அவனுடைய பிதாவின் அன்பு இல்லை இல்லையா? இங்கும் அங்கும் உலகமும் சிலுவையும், சிலுவையின் முன்னால் உலகம் என் பின்னால் என்று பாடுகிறோம். அதை
அபியாசப்படுத்த வேண்டும். சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே. அப்ப இந்த உலகத்தோடு இந்த அன்பு, உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக கலந்திருக்க கூடாது. அவர்களோடு அவர்களை நேசித்தால் தான் அவர்களை ஆதாயப்படுத்த முடியும். அதான் பவுல் அருமையா எழுதுறாரு, அவர்களோடு கலந்திருக்க வேண்டாம் என்று எழுதல. அப்படின்னா உள்ளே யார்ட்டையும் போக முடியாது, எந்த உலக மனிதர்கிட்ட பேச முடியாது. அன்பா இருக்கணும், அவர்களை ஆதாயப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் என்று ஒருத்தன் வந்தான்னா விலகி போயிட்டு இருப்போம். அவன் நம்மளை பார்த்து விலகிடுவான். நம்மளுடைய பெரிய ட்ரெஸ்ஸையும் நம்முடைய பெரிய ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போகும்பொழுது நம்மளை பார்த்து விலகி போயிடுவான், எப்போ பரிசுத்தவன் வரான்ட்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி போகலையே. அவர்கள் பாவிகள் மேல் கை போட்டு அணைத்து சென்றார். அவர் பாவிகளை வெறுக்கவில்லை, பாவத்தை வெறுத்தார். எனவே இந்த புத்திமதியை சரியான கோணத்தில் நாம் தெரிந்து கொள்வோமானால் ஒரு தேறின கிறிஸ்தவனாக மாற முடியும். கடைசியாக அந்த 1 கொரிந்தியரில் உள்ள 2 உபதேசங்களை நாம் தியானித்து நாம் ஜெபம் செய்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இதான் உபதேசம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வெளிப்பட போகிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காத்திருக்கிறீர்கள். இந்த உபதேசம் நமக்கு இருக்கணும். இயேசு வரப்போகிறார். ஆமீன், அல்லேலூயா. அன்னைக்கு நாம் தியானித்தோம், ஏன் அண்ணாந்து பார்க்கிறீர்கள், எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி வரப்போகிறார். எனவே அவர் வரப்போகிறார் என்பது ஒரு உபதேசம். அந்த உபதேசத்தை நாம் நிறைவாக பெற்றிருப்போமானால் அவர் வரப்போகிறார். எதுக்காக வரப்போறாரு? அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்க. நாம் படுகிற பிரயாசங்களுக்கு நாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக, ஒரு உண்மையான விசுவாசியாக இருக்க எவ்வளவு பிரயாசப்படுகிறது அவருக்கு தெரியும். நீ படுகிற பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன். அதற்கு ஒரு பலனை கொடுக்க அவர் வரப்போகிறார். அதற்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள். அதைத்தான் எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27, 28. இது உபதேசம். இந்த உபதேசம் இதான் நம்ம தேர்ந்தவனாக மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து புத்திமதிகளை பெற்றிருந்தால் மட்டும் போதாது, உபதேசத்தில் நிறைந்தவர்களாக, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. இதான் உபதேசம். உலகத்தில் எத்தனையோ உபதேசம் இருக்கு. 7 பிறவி உண்டு, 8 இந்த பிறவில அடுத்த பிறவி வருவோம், என்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க. இது உபதேசம். ஒரே தரம் மரிப்பதும் நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். நல்ல கவனிங்க. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ரட்சிப்பை அருளும்படி. அப்போ இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்குமா? அவர் வரும்போது தான் ரட்சிப்பை கொடுக்காரு. இந்த வசனம் சொல்லுது. நல்ல கவனிக்கணும். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி. எனக்கு அருமையானவர்களே, ரட்சிப்பின் 3 நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டோ எப்பொழுது நாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தோமோ நாம் ரட்சிக்கப்பட்டோம். பாஸ்ட் டென்ஸ் பட்டோம். நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பாவங்களையும் பாடுகளையும் மேற்கொண்டு ஓடி வருகிறோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். மீகா சொல்ற மாதிரி விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், அவருடைய இரத்தத்தினால் நான் ஓடிக்கொண்டு வருகிறேன் என்று ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடைசியாக அவர் இரண்டாம் தரம் பிரசன்னமாகும் போது நாம் ரட்சிக்கப்படுவோம். முழுமையாக பாவம் இல்லாதவர்களாக இமைப்பொழுதில் அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்கிற அந்த ரட்சிப்பின் முடிவு நிலை. இதுதான் உபதேசம். இந்த உபதேசம் இருந்தால் நாம் தேர்ந்தவராக காணப்படுவோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஊழிய நாட்கள்ல இதை நினைப்படுத்துகிறார். மத்தேயு 24, 29, 30. மத்தேயு 24, 29, 30. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். இதெல்லாம் உபதேசங்கள், டாக்டரின். ஆமென். பரிசுத்த வேதாகம புத்தகம் நம்ம கையில் இருக்குது, டாக்டரின். எத்தனையோ உபதேசங்கள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனை தேறினவனாக மாற்றுகிற உபதேசம் நம்மிடம் உண்டு. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஆனால் நானும் நீங்களும் அவரோடு கூட தெசலோனிக்கேல வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேல அடிக்கடி வாசிக்க வசனம். அவர் மேகத்துல எக்காலத்தோடு வரும் பொழுது நாமும் அவரோடு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும்படியாக நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அதனால்தான் நம்ம இந்த உபதேசம் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம தேர்ந்தவனாக உற்சாகமாக நான் வாசித்தேன். சந்தோஷமாக, உற்சாகமாக, சமாதானமாக, சீர் பொருந்தினவர்களாக, ஆறுதல் அடைந்தவர்களாக இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே இந்த உபதேசம் நமக்கு இருந்தால் நாம் பாடுவோம். அந்த சட்டத்தை பாடுவோமா? அவர் வாரும் நாளிலே என்னை காரவாசித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வாரும் நாளிலே என்னை காரவாசித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் வரும் நாளில் அவரோடு இருக்கும்படியாக நம்மை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். இந்த உபதேசம் நமக்கு இருக்குமானால் இந்த உலகத்தில் என்ன நெருக்கங்கள், என்ன பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் இருந்தாலும் இந்த உபதேசம் நமக்குள் இருக்குமானால் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கை. வேதம் ஒரு நாள் போய் சொல்லாது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. வேதம் ஒரு நாள் போய் சொல்லாது, சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த உபதேசம் நமக்கு தெளிவாக தெரிந்திருக்குமானால். எனவேதான் பரிசுத்த பவுல் எழுதுகிறார்கள், இனி வரக்கூடிய மகிமைக்கு இக்காலத்து பாடுகள் ஒப்பானவைகள் அல்ல. இந்த உபதேசத்தில் நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே கர்மங்களே நாம் தீர்மானமாக நிறுத்தும்படிக்கு இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த அறிவில் நாம் நிறைவேற வேண்டும். இரண்டாவதாக வேத புத்தகத்தில் உள்ள புத்திமதிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக உபதேசங்கள். இந்த மூன்றும் நிறைவாக சரியான அறிவில் இருந்தால்தான் அது ஒரு பூர்ண மனிதனை உருவாக்கும்.
நம்மளை பூரணப்படுத்தும். பிதா பூர்ணமுள்ளவராக இருப்பது போல நாமளும் பூர்ணமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, வரும் நாட்களில் இந்த 3 காரியங்கள் இந்த கொரிந்தியர் நிருபத்திலிருந்து எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், என்ன புத்திமதிகளை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், என்ன உபதேசங்களில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். ஆதி திருச்சபையில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலருடைய உபதேசங்களில் அவர்கள் உறுதியாக தெரிந்திருந்தார்கள். இன்னைக்கு அந்த உறுதி இல்லாததால் தான் சபைகளையும் விசுவாச வாழ்க்கையிலும் குழப்பங்கள். உறுதியாக நிற்க வேண்டும். நாம் தேர்ந்தவனாக மாற வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான தியானத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற உம்முடைய அறிவிப்பையும் புத்திமதிகளையும் உபதேசங்களையும் நாங்கள் தியானிப்பவர்கள் மட்டுமல்ல, அதை கைப்பிடித்து கை கொண்டு ஆண்டவரே நாங்கள் தேர்ந்த பிள்ளைகளாக மாற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்யும். யூதா புத்தகத்தில் வாசித்தோம், மோசத்தவர்களாக கரை திரை அற்றவர்களாக தேவ சமூகத்தில் எங்களை மகிழ்ச்சியோடு காணப்பட நிறுத்த வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் வாசித்தோம் ராஜா. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.